இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, நீங்கள் எப்படி உருமாறுகிறீர்கள்? ஹவு டு யூ டிரான்ஸ்ஃபார்ம்? வசனம் 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் மோசே தேவனுடைய மகிமையை சந்தித்த பின் பாருங்க, முகத்தில் ஒரு திரையை போட்டு கொண்டார், இல்லை ஒரு முக்காடு போட்டு கொண்டு தான் வரார். ஏன்னா அந்த அளவுக்கு பிரகாசம், அவருடைய மகிமை வெளிப்பட்டது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கும் எனக்கும் நாம் அந்த திரை இல்லாமலே தேவனுடைய மகிமையை பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு தேவனுக்கும் இடையில் இருந்த அந்த தடையை அகற்றிவிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, நான் கர்த்தரை பார்க்க வேணும், தேவனை காண வேண்டும் என்று கேட்டபொழுது கர்த்தர் என்னோட பேசின ஒரு காரியம், வேதத்தை படி, வேதத்தை பாரு, வேதத்தில் இருக்கிற வசனங்கள் பாரு, அதுதான் நான் என்று எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ நமக்கு எல்லாருக்குமே பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்கும் பாருங்க, ஒரு சமமான வாய்ப்பு என்னன்னா தேவனை காண முடியும். பாருங்க, எப்படின்னா வேத வாக்கியங்களில் நாம் அவரை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இப்போது இயேசு கிறிஸ்துவை மாம்ச ரூபத்திலோ இல்லாட்டி மகிமைப்படுத்தப்பட்ட அந்த நிலையிலோ நம்ம நேரில் பார்க்க முடியாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு என்னென்னா, நாம் அனைவரும் வேத வாக்கியங்களின் வாயிலாக இயேசுவை காண முடியும். ஆமென். பாருங்கள், நீங்கள் இயேசுவை காணும்போது உண்மையில் உங்களையே காண்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் அவருக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் இயேசுவை பார்க்கும் பொழுது அவருடைய எல்லா சரியான கண்ணோட்டத்திலும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் எல்லாமே அவருடைய மகிமைக்காகவே அது அமைய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், வேத வாக்கியங்கள்லாம் நம்ம ஆராய்ந்து படிக்கும்போது தான் இயேசு கிறிஸ்துவை நாம் பிரதானமாக பார்க்க முடியும். பாருங்கள், சொல்லப்போனால் அந்த வகையில் தான் நம்ம உருமாற்றம் அடைகிறோம். ஹல்லேலூயா. அப்போது இன்றைக்கு நீங்கள் சரீரத்தில் பலவீனங்கள், வியாதியோடு இருப்பீர்களானால் அந்த நிலையிலிருந்து ஒரு பூரண தெய்வீக சுகம் என்னும் நிலைக்கு மாறணும்னா எப்படின்னா, அது பாருங்கள், வேத வசனத்தின் மூலியமாய் தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், அவருடைய வார்த்தை தான் நம்ம உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது என்று பார்க்கிறோம். பாருங்கள், அவருடைய தலைமுகளால் தெய்வீக சுகத்தை பெற்றீர்கள் என்று புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து எத்தனையோ பேருக்கு சுகத்தை கொடுத்தார். அதெல்லாம் தியானிக்கும் பொழுது, அதை நீங்கள் படிக்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது உங்களுக்குரிய சுகத்தை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஒரு பெருமை மிக்க இல்லை ஒரு நபராக இருக்கும்போது பாருங்கள், அந்த நிலையிலேருந்து ஒரு தாழ்மை உள்ள, ஒரு பணி உள்ள ஒரு நபராக மாற முடியும். எப்படின்னா அதுதான் பாருங்கள் உருமாற்றம். பாருங்கள், கர்த்தருடைய மகிமையும் தேவனுக்கு அர்ப்பணிக்கும் ஒரு நபராக மாறும் பொழுது தான் பாருங்கள் இந்த உருமாற்றம் ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுது, நம்ம எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ நாம் அதே சாயலாக மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதாவது நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது பாருங்கள், இயேசு முழுமையானவராக இருப்பார்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் முழுமையானவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கொலோசியர் 2:10 சொல்லியிருக்கிறதுல, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இல்லை, யோவான் 1:16 பாருங்கள், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஹல்லேலூயா. அப்போது இன்றைக்கு கிறிஸ்து இயேசுக்குள் நாம் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஆரோக்கியம் இருக்குமானால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதே சாயலாக மாற்றப்படுகிறோம். ஆமென். பாருங்கள், இந்த உருமாற்ற பகுதியெலாம் பார்த்திங்களா, நம்ம சொந்த முயற்சி பண்ண முடியாது. பாருங்கள், இது கர்த்தருடைய ஆவினால் உண்டாகிறது. எரேமியா 15:16 பாருங்களேன், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுமா, கிடைத்த உடனே உட்கொள்ள வேண்டும், நமக்குன்னு என்று அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நமக்கு சந்தோஷமும் நம் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருக்குமா. ஹல்லேலூயா. அப்போது கண்ணாடியில் பார்ப்பது என்றால் என்ன அப்படின்னா பாருங்கள், இந்த வேதத்தை பார்ப்பது தான். ஹல்லேலூயா. இந்த கண்ணாடி தான் இந்த வேதம்.
அப்போ அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள்லாம் ஒரு கண்ணாடியில் காண்கிறது போல நம்ம கண்டு ஆவியாக இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர்னால் பாருங்கள் நம்ம அதே சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே எங்களை அப்படியாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை, விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. முதலாவது எங்கள் மனது புதுப்பிக்கும் அடையட்டும் ஆண்டவரை, புதுப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே அப்பா மறுரூபமாக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா எங்களுடைய மாற்றம் ஆண்டவரே நாங்கள் சொந்த முயற்சியால் இருப்பது அல்ல ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக செயல்பட்ட அந்த கிறிஸ்துவின் சாயலை உருவாக்கும்படியாக எங்களை விட்டு கொடுக்குறோம். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரை அப்பா நாங்கள் கண்ணாடிகளை காண்கிறது போல கண்டு ஆண்டவரை அந்த பரிசுத்த ஆவியாய் இருக்கிற அந்த கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே நாங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.